Good morning students. I am MRK. Today நம்ம பார்க்க போகிறது 10th mathematics 10th standard உடைய mathematics chapter 2குள்ள numbers and sequence seriesக்குள்ள 2.9 exerciseக்குள்ள என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் ஆகும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம். sum of natural numbers, sum of squares of the natural numbers, sum of cube of the natural numbers அப்படின்றதான் அந்த 2.9க்குள்ள இது அதுக்குள்ளே இன்ட்ரோ பார்க்க போகிறேன். என்னென்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் அப்படின்ட்டு எக்ஸசைஸ் 2.9க்குள்ளது 10th standard. ஓகே குட். ஃபஸ்ட்டு ஒன் ப்ராப்பர் ஃபார்முலா வந்து த சம் ஆஃப் ஆல் n நேச்சுரல் நம்பர் ஏழன்கள் n ஏழன்கள் நேச்சுரல் எழுதிடவா? சரி, நேச்சுரல் நம்பர்ஸ் ஈக்குவல் டு, அதான் இல்லைன்னா எழுதலாம் கீழே, சம்மேஷன் n ஈக்குவல் டு n into n plus 1 divided by 2. இதுதான் ஃபார்முலா. செகண்ட் ஃபார்முலா the sum of squares of அந்த சென்டென்ஸ் வேணும். ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஆல் n நேச்சுரல் நம்பர்ஸ் அதுக்குள்ளது சம்மேஷன் n ஸ்கொயர் ஈக்குவல் டு n இன்ட்டு n ப்ளஸ் 1 2n ப்ளஸ் 1 டிவைடட் பை 6 அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு த சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஆல் n நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள ஃபார்முலா சம்மேஷன் n கியூப் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதி மேலே ஹோல் ஸ்கொயர் போடணும். n இன்ட்டு n ப்ளஸ் 1 ஹோல் டிவைடட் பை 2. இதில் கணக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் அப் 2 அப்படின்னு சீரீஸ் இருக்கும் நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி இதில் என்ன இருக்கும் அப்படின்னா 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் வர்க்கம் 3 ஸ்கொயர் அப் டு ப்ளஸ் n ஸ்கொயர். அதே மாதிரி இதில் க்யூபு, இதில் என்னது க்யூபு, பார்த்துக்கோ 1 க்யூபு ப்ளஸ் 2 க்யூபு ப்ளஸ் 3 க்யூபு அப் டு ப்ளஸ் n க்யூப் அப்படின்னு அர்த்தம். இதுதான் இந்த கணக்கு. இதில் உள்ள ஃபார்முலாஸ் இந்த எக்ஸசைஸ்க்கு உள்ளது. இதில் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அப்படின்னா சம் ஆஃப் ஆட் ஒற்றையன்களின் சம் ஆஃப் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் sum of add பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் அப்படின்னா ஒற்றையன்களின் கூடுதல் n ஸ்கொயர்னு அர்த்தம். என்னது n ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். அதாவது 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் அப் டு டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க, ப்ளஸ் வராது n டேர்ம்ஸ் அப்படின்ட்டு. லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா அது வேறு. என்னது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா இதே இதில் சம் ஆஃப் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர் n ஸ்கொயர்னு எழுதிட்டோம். இதே இதில் 1 ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 ப்ளஸ் அப் டு ப்ளஸ் லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருந்தா, ஏன்னா இது ஆட் நம்பர் தான், ஆனால் லாஸ்ட் நம்பர் இருக்குது, இதில் லாஸ்ட் நம்பர் இல்லை, n டேர்ம்ஸ்னு அர்த்தம் கவுண்டிங். அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா அதே மாதிரி தான், l மைனஸ் a பை d ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது ஃபுல்லாக 2.9க்கு யூஸ் ஆகும். ஓகே, முதல்ல இதை மெமரைஸ் பண்ணிவிட்டு தான் நீ அங்கிட்டு கணக்குக்கு போகணும். ஓகே, தேங்க்யூ.